யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. டெல்லியில மாணவர்கள் மீது அந்த போராட்டத்தப்போ எல்லாரும் குரல் கொடுத்தவங்க யாருமே ஜார்க்கண்ட்ல நடக்கிற மாணவர் போராட்டத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. நீங்க மாணவர்கள் போராட்டம்னா அதுவும் மாணவர் போராட்டம் தான், இதுவும் மாணவர் போராட்டம் தான். அப்ப மாணவர்கள் போராட்டம்ங்கிறதே ஒரு அரசியலாக்கப்படுகிறது அப்படிங்கறத மாணவர்கள் உணரணும். காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி ஆளக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலம். ஜார்க்கண்ட் மாநிலத்துல கடந்த ஏப்ரல் மாசம் ஜேபிஎஸ்சி, அதாவது ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதனுடைய தேர்வும், அதே போல ஜேஎஸ்எஸ்சி, ஜார்க்கண்ட் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், இந்த 2 வேலைவாய்ப்பு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டிஎன்பிசி மாதிரி 2 வேலைவாய்ப்பு தேர்வுகளை நடத்துறாங்க கடந்த ஏப்ரல் மாசம். அதுல ஏகப்பட்ட முறைகள் நடந்திருக்கு. வினாத்தாள்லாம் முதல்ல வெளியாகுது. செலக்ஷன்ல எல்லாம் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி மாணவர்கள் அங்க கிட்டத்தட்ட 1 மாதமாக போராடிட்டு இருக்காங்க. பெரிய அளவுல போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஜார்க்கண்ட்ல. ஆனா தமிழகத்தில் உள்ள எந்த ஊடகங்களும் கூட இத பெரிய அளவுல வெளியில கொண்டு வர தயங்குறாங்க. தேவேந்திரநாத் மகோத் அப்படிங்கிற ஒரு மாணவர் கிட்டத்தட்ட 20 நாளாக தொடர் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. டெல்லி இதுக்காக ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காருன்னா உடனே அத தினசரி 10 தடவை செய்தி சொல்லக்கூடியவங்க, சமூக வலைதளங்கள் எல்லாம் போடக்கூடியவங்க யாருமே ஜார்க்கண்ட்ல நடந்த இந்த வேலைவாய்ப்பு தேர்வுல நடந்த ஊழலுக்காக தேவேந்திரநாத் மகோத்தோ அப்படிங்கிற ஒரு மாணவர் 20 நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அதை பத்தின செய்தியே வெளியில வர மாட்டேங்குது. அப்ப மாணவர்கள் போராட்டம் என்பது வெளிக்கொண்டு வருவதில் கூட பாரபட்சங்கள் இருக்குது. அதுல பெரிய அரசியல் நடக்குது. இன்னும் சொல்ல போனா பல வெளிநாட்டினுடைய அரசியல்கள் நடக்குது. அவர்களுடைய அந்த பணபுலங்கள் எல்லாம் விளையாடுது அப்படிங்கிறது தான் நாம பார்க்க முடியும். மாணவர் போராட்டம்னா ஜார்க்கண்ட்ல நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல நடந்தாலும் சரி, கர்நாடகாவில நடந்தாலும் சரி, டெல்லியில நடந்தாலும் சரி, மாணவர் போராட்டம் மாணவர் போராட்டமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனா இங்க அப்படி நடக்கிறது இல்லை. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டும்தான் இங்க பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல பேசப்படுகிறது. ஜார்க்கண்டுக்கு காங்கிரஸ் உட்பட, கம்யூனிஸ்ட் உட்பட யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஜார்க்கண்ட்ல இப்ப நடக்கிறது காங்கிரசினுடைய கூட்டணி ஆட்சி. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 16 பேர் அவங்களுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு அந்த ஆட்சி நடந்திருக்கு. கம்யூனிஸ்டுடைய எம்எல்ஏக்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான் இன்னைக்கு அந்த ஹேமந்த் சோரனுடைய ஆட்சி நடக்குது. அதனால இவங்க கூட்டணி ஆட்சியில இருக்கனால வாயை திறக்க மாட்டாங்க. டெல்லிக்கு ஒரு நியாயம், ஜார்க்கண்டுக்கு ஒரு நியாயமா? யோசிச்சு பாருங்க. மாணவர் போராட்டம்னா மாணவர் போராட்டம் தான். மற்ற இடத்துல நடக்கக்கூடிய வினாத்தாள் கசிவோ, மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை பத்தியோ பேசுறதே கிடையாது. பஞ்சாப்ல நடந்த வேலைவாய்ப்பு தேர்வுல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குது. வினாத்தாள்லாம் கசிவு ஏற்பட்டிருக்குது. அதை பத்தி யாருமே, பஞ்சாப்ல பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா பஞ்சாப்ல நடக்கிறது ஆம் ஆத்மி கட்சி, கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி. அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. அதே போல இங்க நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம், கர்நாடக மாநிலத்துல ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய தேர்வுகள்ல வினாத்தாள் வெளியாகி தேர்வு ரத்து செய்யப்பட்டு திரும்பவும் நடந்திருக்கு. அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்காங்க. ஏன்னா கர்நாடகால நடக்கிறது காங்கிரஸினுடைய ஆட்சி. ஆக காங்கிரஸ் ஆட்சி, ஆம் ஆத்மி கட்சி நடக்கக்கூடிய ஆட்சி, காங்கிரஸினுடைய கூட்டணி நடக்கக்கூடிய ஆட்சி, கம்யூனிஸ்டுகளுடைய கூட்டணி நடக்கிற ஆட்சி. இங்கெல்லாம் மாணவர்களுக்கு ஏதாவது முறைகேடுகள், இடர்பாடுகள்லாம் நடந்ததுன்னா அதை பத்தி யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. அவ்வளவு பேர் வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறான். ஜார்க்கண்ட்ல நேற்று பெரிய கலவரம் நடந்திருக்கு. மாணவர்கள் மேல கடுமையான தாக்குதல், தடியடி, கடுமையான வன்முறை பிரயோகப்படுத்திருக்கிறது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுடைய கூட்டணி அரசாங்கம். ஒருவர் கூட வாய் திறப்பதில்லை. ஆக நாம் யோசிக்க வேண்டியது, மாணவர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டமாக இங்கே சித்தரிக்கப்படுவதில்லை. இதிலே அரசியல் புகுந்து விளையாடுகிறது. பாஜக மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம்னா இங்க அதை பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்றாங்க, மாணவர்களை திசை திருப்புகிறார்கள். அதே காங்கிரசினுடைய கூட்டணி அரசாங்கம், கம்யூனிஸ்டினுடைய கூட்டணி அரசாங்கம், ஆம் ஆத்மியினுடைய கூட்டணி அரசாங்கத்துல மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னா யாருமே வாய் திறப்பதில்லை. அதை மூடி மறைக்கிறார்கள். மாணவர்கள் இதை உணர வேண்டும். நம்மை வைத்து அரசியல் செய்வதற்கு இங்கே ஒரு பெரிய கும்பல் உலகளவிலே கூட திட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.